Your dream vacation to Thailand starts from 19,999 only with GT Holidays. ஐம்பது ஆண்டுகளில் இல்லாத ராட்சச மலை, தண்ணீரில் மூழ்கியது தலைநகரம், களத்தில் இறங்கிய சந்திரபாபு நாயுடு. ஆந்திரா மற்றும் தெலுங்கானா மாநிலங்களில் கடந்த 50 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு கனமழை கொட்டி தீர்த்து வருகிறது. வங்கக்கடலில் உருவான குறைந்த காற்றழுத்தம் காரணமாக சூறை காற்றுடன் அதிக கனமழை பெய்து வருகிறது. ஆந்திராவில் பல்லாயிரம் கோடி ரூபாய் செலவில் நிர்மாணிக்கப்பட்டு வரும் புதிய தலைநகரான அமராவதி அப்படியே வெள்ளத்தில் மூழ்கி தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. அமராவதி நகரின் திரும்பிய திசையெல்லாம் வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. இதேபோல விஜயவாடா நகரமும் வெள்ளத்தின் கோர பிடியில் சிக்கி தத்தளிக்கிறது. இந்த கனமழை வெள்ளத்தால் 6 லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். இந்த பேய் மழையால் 2009க்கு பிறகு கிருஷ்ணா ஆற்றிலிருந்து 8 லட்சம் கன அடி நீர் வெளியேற்றப்படுகிறது. இதனால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டு தாழ்வான பகுதிகளில் உள்ளவர்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். ஆந்திராவில் கனமழை மற்றும் வெள்ளத்தால் இதுவரை 31 பேர் பலியாகியுள்ளனர். மேலும் காணாமல் போன சிலரை தேடும் பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. இச்சூழலில் கனமழையால் பாதிக்கப்பட்டுள்ள மக்களை மீட்க ஆந்திர அரசு கேட்டுக்கொண்டதற்கிணங்க ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் உள்ள தேசிய பேரிடர் மீட்பு படையிலிருந்து தலா 30 பேர் கொண்ட 3 குழுக்கள் விஜயவாடா விரைந்துள்ளன. இதையடுத்து ஆந்திரா தெலுங்கானா மாநிலங்கள் வழியாக இயக்கப்படும் 438 ரயில் சேவைகளை செப்டம்பர் 6ஆம் தேதி வரை நிறுத்தி வைத்துள்ளதாக ரயில்வே நிர்வாகம் அறிவித்துள்ளது. மேலும் 137 ரயில் சேவைகள் மாற்றுப்பாதையில் இயக்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு நிலை புயலாக உருமாற வாய்ப்புள்ளது. ஞாயிறு பின்னிரவில் ஆய்வை தொடங்கிய முதல்வர் சந்திரபாபு நாயுடு அதிகாலை 3 மணி வரையிலும் ஆய்வில் ஈடுபட்டிருந்தார். தனது பாதுகாப்பு நிலவரங்களை பொருட்படுத்தாமல் பாதிக்கப்பட்ட மக்களிடம் சென்று நிவாரண உதவிகளை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த முதல்வர் சந்திரபாபு நாயுடு கனமழை வெள்ளத்தால் மோசமான பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன. விஜயவாடா வெள்ளக்காடாகியுள்ளது. மக்கள் வீடுகளுக்குள் முடங்கியுள்ளனர். மாநில அரசு மழை பாதிப்பிலிருந்து மக்களுக்கு நிவாரணம் அளிக்க அனைத்து வகையிலும் உதவிக்கரம் நீட்டி வருகிறது என்றார். மழை தொடர்பான விபத்துகளில் சிக்கி உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு தலா 5 லட்சம் நிவாரணம் வழங்கப்படும் என தெரிவித்தார். என் நடிப்பை ஜெயலலிதா பாராட்ட மறுத்தார். ஏன் தெரியுமா? நக்கீரன் இதழில் சினிமா கொட்டகை டைரக்டர் ரைட்டர் VC குகநாதன் எழுதி வரும் புதிய தொடர் வாங்கி படியுங்கள் உங்கள் நக்கீரன். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.